Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பிரியாணி மசாலா தான். நம்ம வீட்லயே எப்படி பிரியாணி மசாலா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். மல்லி 3 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன், சின்ன ஜீரகம் 3 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, 3 டேபிள்ஸ்பூன் பட்டை, அப்புறமா 1.5 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து ஸ்டார் அனீஸ் உண்டுல்ல அது ஸ்டார் பூ, அப்புறமா 8-10 பிரியாணி இலை, 2 ஜாதிக்காய், இது வந்து ஜாவத்ரி, 2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சாதா ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதுதான் பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பவுலில் எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பொடி பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பொடியை எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார் பூ, ஜாதிக்காய், ஜாவித்ரி எல்லாம் இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸியாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வறுத்துடலாம். நம்ம வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வறுக்கும்போது ஃப்ளேம் வந்து தீயை வந்து ரொம்ப மிதமான தீயில் தான் வச்சுக்கணும். அதிகமான தீயில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிடும். ஸோ மசாலா வந்து ஸ்மெல் வந்து கருகின ஸ்மெல் வரும். பிரியாணி செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா வீட்டில் செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பீஃப் கிரேவி செய்யும்போது கூட இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக உள்ள மசாலாஸ்லேருந்து இந்த மசாலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கிரேவியெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட்டை சேர்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி பொடிச்சு உள்ளே சேர்த்துக்கணும். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் வந்து ரொம்ப நல்லாவே வறுபட்டுடுச்சு. ஸ்பைசஸ் வந்து எப்படி நம்ம வறுபட்டுச்சுன்னு தெரியும்னா அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசனை வரும். அப்போவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாவித்ரி, அப்புறம் ஜாதிக்காய், பிரியாணி இலை எல்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்கணும். பிரியாணி இலை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து கிரைண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து உள்ள ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா அதை ஏலக்காய் வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மசாலா கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக வந்து கிரைண்ட் ஆகிடும். இது வந்து நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து Black & Decker. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் கிடச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட மசாலா எவ்வளோ பட்டு போல் அரைஞ்சிருக்குன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிட்டது, இது வந்து நம்ம வறுத்து வந்து பொடி பண்ணிக்கிட்டது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, நான் வீடியோ எப்போ ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய டைம் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கலரில், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் சூப்பராக ஒரு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.